இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பாவிகளை ரட்சிக்க வந்தாரா இல்ல நீதிமான்களை ரட்சிக்க வந்தாரா? தெரியல. நான் சொல்றேன், பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார். ஆகையால அவர் கண்டிப்பா பாவிகளை ரட்சிக்கிறதற்கு தான் வந்தார். அதுதான் இன்றைக்கான மனன வசனம் 1 யோவான் 1:9. ஆகையால நம்ம எல்லாருமே பாவிகள் தான். இந்த உலகத்துல பிறந்த அனைவருமே பாவிகள் தான். ஒருத்தர் கூட நான் நீதிமான் என்று சொல்ல முடியாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேரி மேக்டலன். அவங்க தன்னுடைய விபச்சாரத்தின் ஆக்ட்ல ஷி வாஸ் காட் இன் தி ஆக்ட் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன். அப்போ அவர்களை ரோட்ல போட்டு மக்கள் கல்லெறிய ஆரம்பித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களை தடுத்து முதலில் யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் கல்லெறியட்டும் என்று சொன்னபொழுது ஒருத்தர் கூட அவர்கள் மேல் கல்லெறியவில்லை. ஆகையால் அப்போதான் அவர்களுக்கு மேரி மேக்டலன் மனம் மாறி பாவங்களை அறிக்கையிட்டு அவர் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாய் மாறினாங்க. அப்படி நம்மளும் நமக்கு எப்பயுமே அந்த பாவம் என்று அந்த கில்ட் இருக்கவே கூடாது. நம்ம அறிக்கையிட்டு நம்ம தேவனுடைய பாதத்தில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா we should not carry our sin anymore and we should not look back.